33 வருஷத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன படத்துக்கு வந்து இப்போ நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். எஸ், தளபதி படம் வந்து இப்போ தேட்டரில் ரீரிலீஸ் ஆகிருக்கு. அதோட ரிவ்யூ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். படத்தை பற்றி எடுத்துட்டிங்கன்னா நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ரொம்ப ஃபேவரட்டான ஒரு படம் தான் தளபதி. இந்த படம் வந்து 1991 வந்துச்சு. இந்த படத்தில் ரஜினிகாந்த் ஆக்ட் பண்ணியிருக்காங்க, சோபனா ஆக்ட் பண்ணியிருக்காங்க, மம்மூட்டி நடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் இந்த சைடு பார்த்தீங்கன்னா பயங்கர ஒரு எதிர்பார்ப்போடு வந்த படம் தான் இந்த தளபதி படம். எதிர்பார்த்ததை மீறி வந்துட்டு சூப்பரான ஒரு ஹிட்டான படம் தான் தளபதி. இதில் வந்து இளையராஜாவோட சாங்ஸ் ஆகட்டும், சுந்தரி கண்ணால் ஒரு செய்தி சாங் ஆகட்டும், அதுக்கப்புறம் காட்டுக்குயில் மனசுக்குள்ள, சின்னத்தாய் அவள் சாங், எல்லா சாங்குமே வந்து இப்போ வரைக்கும் நம்ம பிளேலிஸ்ட்டில் போட்டு கேட்குற அளவுக்கு அந்த சாங்ஸ் எல்லாம் இருக்கும். அதான் தளபதி கொடுத்த ஒரு வைப்னு நினைக்கிறேன். அதெல்லாம் மணிரத்னம் வந்து கமல் கூடயும் படம் பண்ணியிருக்காரு, ரஜினி கூடயும் பண்ணியிருக்காரு. கமல் கூட வந்து நாயகன் பண்ணியிருக்காரு, ரஜினி கூட வந்து தளபதி பண்ணியிருக்காரு. ரெண்டுமே வந்து ஒரு கேங்ஸ்டர் ஸ்டோரி தான். ஆனால் ரெண்டுமே வந்து ஒரு டிஃப்ரென்ஷியேட்டாக இருக்கும். இந்த சைடு வந்து நாயகனில் வந்து இந்த வேலு நாயக்கர் கேரக்டர் ஆகட்டும், இந்த சைடு சூர்யா கேரக்டர் ஆகட்டும், ரெண்டு பேருமே ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பேஸ் இருக்கும். வில்லன் கேரக்டர் முதற்கொண்டு அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும். தளபதி படம் வந்து மகாபாரத கதைன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். மகாபாரதத்தில் வந்து கர்ணனோட கதை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு ஸ்டோரி தான். இதில் வந்து கர்ணன் கேரக்டர் யார் பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் தான் பண்ணியிருக்காரு. ரஜினிகாந்த் வந்து சூப்பராக நடிச்சிருப்பார். ரஜினிகாந்த் வர்ற சீன்ஸ் ஆகட்டும், அந்த ஆக்ஷன் சீன்ஸ் ஆகட்டும், அதுக்கப்புறம் ஒரு நார்மலாக பார்த்த ரஜினியவே வந்து இதில் டிஃப்ரென்ஷியேட்டாக காமிச்சிருப்பாங்க. இதுதான் வந்து மணிரத்னமோட ப்ளஸ் பாயிண்ட்டுன்னு நினைக்கிறேன். அதில் 33 வருஷம் கழித்து இந்த படத்தை இப்போ வரைக்கும் செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னா அதுதான் மணிரத்னம் சாரோட மேஜிக்கல் மூமெண்ட்னு நினைக்கிறேன். இப்போ சென்னையிலலாம் பயங்கரமாக போயிட்டுருக்கு தளபதி ரீரிலீஸு. பயங்கர ஒரு செலிப்ரேஷன் மூடில் இருக்குது. பயங்கரமாக எல்லாருமே செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த படம் 33 வருஷம் கழித்து வந்தாலுமே வந்து இந்த அளவுக்கு செலிப்ரேட் பண்ணுற அளவுக்கு இருக்கிறதே வந்து இந்த படத்தோட இது காலத்தால் அழிய முடியாத காவியங்கள்னு சொல்லுவாங்க தெரியுமா? அந்த மாதிரி தான் தளபதி படத்தை பார்க்குறேன். உங்களுக்கு தளபதி படம் பார்க்கும்போது எந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.